ஏரியாவுக்குள்ள இவங்க பெரிய ரவுடி, இவங்க சொல்றதான் சட்டம், இவங்க சொல்றதான் நியாயம். அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் நியாயம். ஏங்க இந்த வண்டியை மட்டும் நீங்க ஓட்டிட்டு போங்க, ரோட்ல இருக்க அத்தனை பேரும் உங்களை தாங்க பாப்பாங்க. அவ்வளவு ஸ்டைலான வண்டிங்க இது. வண்டியில பாத்தீங்கன்னா லாஸ்டா தம்பி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஜிஆர்பி வீடியோ பண்ணிருப்பாப்ல, மறுட்டு தேவைப்பட்ட வரைக்கும் வீடியோ பண்ணிருப்பாப்ல. அதே வண்டியில தான் நம்ம வீடியோ பண்ண போறோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 1 வீக்ல BS6 நியூ BS6 அப்டேட் ஆகுது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்க்கு தெரிவிச்சிருமே, வண்டி என்ன நல்ல சரவண வண்டி வருது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணுன்ற காண்டி இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல நம்ம எக்ஸ்பிரஸ்ல புது வண்டி போட்டிருந்தாங்க போன வீக் வீடியோ பண்ண முடியல. பட் இந்த வாரம் வீடியோ பண்ணியாச்சு. நம்ம என்னென்ன நம்ம மதுரையில இருந்து காரைக்குடி வரைக்கும் வீடியோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காரைக்குடியில இருந்து நம்ம சரவணன்ல மதுரை வரைக்கும் வீடியோ பண்ண போறோம். சரவணன் பஸ்ல தான் வீடியோ பண்ண போறோம். என்னென்ன இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா, நான் வரேன்னா சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா. இந்த காங்கேயன் ஊருக்குள்ள இருக்க ஆனவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பினா இப்படித்தாங்க இருக்கணும். நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு புரியுதா? இதுல உங்க அண்ணன் போட்டோவை பாத்திருக்காங்க, அதே மிரண்டு போய் கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. புரியுதா? உங்க அண்ணன் பேரை கேட்டாலே அங்கங்க மிரளு வாங்க. தெரியாதனமா அந்த வண்டியில ஏறிட்டியா? உன் கால கூப்பிடு, டைபடி பிறக்கப்பட்ட வண்டி நீ பாத்தியா? நீ நல்லா இருப்பியா? இறக்கி விடியா? உன்னை கையெடுத்து கூப்பிடுறியா? ஏன் தலையெழுத்தா? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வண்டியில ஏறிதானா நான் மாட்டிக்கிறேன். என்னை இறக்கி விட்டியா? இறக்கி விட்டியா? எனக்கு கல்யாணம் ஆகலையா? கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டத்துறையான் எம்மா வண்டிய அமுக்குற ஆவல சும்மா ஜிகிஜிகன்னு வச்சிருக்கீங்க. என்னனே நம்ம ஆட்டோ அப்படி தோறி அப்படி சோடிச்சு ரத்தம் மாதிரி வச்சிருந்தா. நம்ம சரவணன் என்னன்னாலே காரைக்குடி பேஸ் பண்ண கம்பெனி. நம்ம சரவணன் இந்த குரூப்ல எத்தனை வண்டினே இருக்கு? எங்க கிட்ட தனியா ஒரு 4 வண்டி இருக்கு. 4 வண்டி இருக்கு. லைன் வண்டி 4. அது ஒரு ஸ்பேர்னே இருக்கு. 2 ஸ்பேர் இருக்கு. லைன் வண்டி எந்த ரூட்னே ஓடுது? மதுரை தேவோட்டம் ஓடுது, அறந்தாங்கி ஓடுது, தேவோட்டம் அறந்தாங்கி, ஏம்பல் பட்டு ஓடுது. சரிங்க. இப்ப நம்ம மறுட்டு தேவைப்பட்ட இந்த வண்டி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? இப்ப 4 வண்டி இருக்கு. 4 வண்டி உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? பேஜ் வண்டி மதுரை வண்டி. இந்த வண்டி தான் மதுரை வண்டி. சரிங்க. இந்த வண்டி மொத்தம் 5 சிங்கிள் ரொட்டேஷன் ஆல்டு. இன்னைக்கு வண்டி எங்கனே ஆல்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா NNL சரவணன் வைகை தென்றல் பஸ்ல தான் வீடியோ பண்ண போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருந்து மதுரை வரைக்கும் வீடியோ பண்ண போறோம். நம்ம NNL சரவணன் பாத்தீங்கன்னா இது லாஸ்டா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி புது வண்டி BS6 லான்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி BS6 தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு BS6 லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட பெயிண்டிங்கே பாத்தீங்கன்னா NNL மட்டுமே இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய கலரை மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. வண்டி பார்க்க சூப்பரா இருக்கும். நம்ம NNL பத்தி சொல்லணும்னா, நம்ம NNL காரைக்குடி பேஸ் பண்ண கம்பெனி. NNL பாத்தீங்கன்னா ஒரு 4 குரூப் இருக்கு. சரவணன், பைரவன், நாச்சியப்பா, பாண்டியன், அது இருக்கு. 4 குரூப் இருக்கு. 4 குரூப்லயும் பாத்தீங்கன்னா 4 வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மதுரை டு தேவைப்பட்ட இன்னைக்கு நம்ம சரவண வண்டியில வீடியோ பண்ண போறோம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா லாஸ்டா தம்பி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஜிஆர்பி வீடியோ பண்ணிருப்பாப்ல, மதுரை டு தேவைப்பட்ட வரைக்கும் வீடியோ பண்ணிருப்பாப்ல. அதே வண்டியில தான் நம்ம வீடியோ பண்ண போறோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 1 வீக்ல BS6 நியூ BS6 அப்டேட் ஆகுது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்க்கு தெரிவிச்சிருமே, வண்டி என்ன நல்ல சரவண வண்டி வருது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணுன்ற காண்டி இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல நம்ம எக்ஸ்பிரஸ்ல புது வண்டி போட்டிருந்தாங்க போன வீக் வீடியோ பண்ண முடியல. பட் இந்த வாரம் வீடியோ பண்ணியாச்சு. நம்ம என்னென்ன நம்ம மதுரையில இருந்து காரைக்குடி வரைக்கும் வீடியோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காரைக்குடியில இருந்து நம்ம சரவணன்ல மதுரை வரைக்கும் வீடியோ பண்ண போறோம். சரவணன் பஸ்ல தான் வீடியோ பண்ண போறோம். என்னென்ன இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா, வண்டி சூப்பரா இருக்குங்க. BS6ங்க வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும். சம்முன்னு போட்டிருக்காங்க. இந்த வண்டி இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மாதம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வேறு லைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை கொடுக்குறாங்கன்னு தெரியல. புது வண்டி வருதுன்றாங்க. கரெக்டாக 1 வீக்கில் வருதுன்றாங்க. அது எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா மதுரை டு தேவைக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. வயா பார்த்தீங்கன்னா மேலூர், திருப்பத்தூர், காரைக்குடி இந்த வழி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. NNL பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆல்டுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை ஆல்ட் ஆச்சுன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கோட்டை ஆல்டு. அந்த மாதிரி ஆல்ட் ஆகும். 5 சிங்கிள் வண்டிங்க. NNL 4 வண்டியுமே பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் வண்டி ரொட்டேஷன் ஆல்ட் தான் வரும். இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். பஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேண்டுங்க. BS6 மாடல் பார்த்தீங்கன்னா 2025 மாடலு. சரி, 24 மாடல், 24 எண்டு.
கோச் பார்த்தீங்கன்னா டிவிஎன் கோச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது, 55 சீட்டு தான் போட்டிருக்காங்க. வண்டி ஜம்முன்னு இருக்குது. இதில் தான் வீடியோ பண்ண போகிறோம். நம்ம காரைக்குடி டு மதுரை வரைக்கும் பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேபின் கண்டினியூ பண்ணுங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டுக்கு அப்டேட் கிடைக்குதோ இல்லையோ, இந்த பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க பூராமே எப்பவுமே அப்டேட். வணக்கம் மக்களே, நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்என்எல் சரவணன் பஸ்ஸில் காரைக்குடியில் இருந்து மதுரையை நோக்கி. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 PM, பிற்பகல் 2:30 ஆகுது. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஃபஸ்ட் பேன்ஸு நம்மளுடைய என்என்எல் சரவணன் பஸ்ஸை வீடியோ எடுக்கிறாரு பாருங்கள். டிரைவர்னு லைட் பாஸ் லைட்லாம் போட்டு காமிச்சாங்க. அவருக்கு ஒரு ஹாப்பினஸ், நமக்கு ஒரு ஹாப்பினஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா மறுட்டு தேவக்கோட்டை என்என்எல் தாங்க. நம்ம நாச்சியப்பா ஐயா குரூப்பில் ஆப்ரேட் பண்ணுற வண்டிங்க. இந்த வண்டியில் தாங்க வீடியோ பண்ணல. ஆனால் இதே சேம் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மறுட்டு விளாத்தியோவில் ஆப்ரேட் பண்ணுற வண்டியில் அருப்புக்கோட்டையிலேருந்து நம்ம மதுரை வரைக்கும் வீடியோ பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரைக்குடியில் பஸ் பேன்ஸை பற்றி சொல்லணும்னா காரைக்குடியில் நிறையா பஸ் பேன்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியேறணுமே ஒரு பஸ் பேன்ஸ் வீடியோ எடுத்திருப்பார். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப டிரைவர் அண்ணன் நம்ம சொல்லாமல் பாஸ் லைட் பண்ணுறது அன்எக்ஸ்பெக்டடாக பாஸ் லைட் பண்ணுறப்ப ஒரு ஹாப்பினஸ் பஸ் பேன்ஸுக்கு இருக்குது. அது சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்என்எல் பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா என்என்எல் பஸ் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடியை பேஸ் பண்ண கம்பெனி. நீங்கள் காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணி வர்றப்போ கவர்மெண்ட் பஸ்னாலும் சரி, நம்ம ப்ரைவேட் பஸ்ஸஸ்னாலும் சரி, வர்றப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் என்என்எல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி பெரிய செட் இருக்கும். செட்டை வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப என்என்எல் செட்டை வீடியோ எடுத்து நம்ம பஸ் பேன்ஸுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம என்என்எல் பஸ் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடி பேஸ் பண்ண கம்பெனி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 பஸ்ஸஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க செக்டரில் ஒரு 4 பஸ்ஸஸ் என்னமோ ஆப்ரேட் பண்ணுறதாக சொன்னாங்க டிரைவர் அண்ணே, கண்ட்ராக்டர் ஒன்றுமே. இவங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசனாக மதுரை டு தேவக்கோட்டை இந்த வண்டி போட்டு பார்த்திங்கன்னா 5 மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 180 நாள் கிட்டோட ஆகலை. அதுக்குள்ளேயும் புது பஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாடி கட்டிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குள்ளே வண்டி வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்ட்ராக்டரும் சரி, டிரைவரும் சரி, வரவுமே வீடியோ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ் போகிறதுக்குள்ளேயே வீடியோ பண்ணி நம்ம பஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டிடலாம் அப்படின்றக்காண்டி தான் வீடியோ பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரைட் சைடில் வர்றதை பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ் தாங்க. ஆனால் மினி பஸ் மாதிரியே இருக்காது, நல்லா பெரிய பஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன். நம்ம பஸ் ஃபேன்ஸ் ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பஸ்ஸுக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நினைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடி தேவக்கோட்டை செக்டரில் நிறையா பஸ்ஸஸில் ஹாரனை கழட்டிட்டாங்க. ஹாரன் இருக்கிற பஸ்ஸஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா 10,000 வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க.
ஹார்னை வந்து அடிக்கிறது வந்து பஸ்ஸு வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாது, நான் வண்டி ஓட்டுறேன்னு டிரைவர் அண்ணே காட்டுறதுக்காக கிடையாது. யாரும் பஸ்ஸுக்குள்ளே வந்துடக்கூடாது, யாரும் பஸ்ஸுக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தான் ஹார்ன் அடிக்கிறாங்க. அதுபோக ப்ளஸ் அவங்களுக்கு டயத்துக்காண்டி தான் ஹார்னுமே அடிக்கிறாங்க. நிறையா இடத்துல இப்போ வந்து நிறையா பஸ்ஸஸில் ஹார்னத்தை கழட்டிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஹார்னத்தில் கம்பெனி ஹார்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்ன் தான் இருக்குது. ஆனால் அந்த ஹார்னத்துக்குமே வழிவிட மாட்டுறாங்க மக்கள். தயவுசெய்து மக்கள் வந்து பஸ்ஸுகள்லாம் வந்தால் கொஞ்சம் பஸ்ஸுகளுக்கு விலை கொடுங்க, சைடு கொடுங்க. பைக்குகள்லாம் வந்தால் கொஞ்சம் ஓரமாக போங்க. தயவுசெய்து முறைச்சி பார்த்து திட்டாதீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணிட்டு போகிறப்ப நான் சொல்லியிருக்கேன், வீடியோ பண்ணுறப்ப நானும் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காரங்க ஹார்ன் அடித்தா திரும்பி பார்த்து முறைக்கிறது, டிரைவரை திட்டுறது, விலகி வந்து பஸ்ஸை குறுக்க மறைச்சி திட்டுறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. நானும் நிறையா டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை அதை எடுத்து போடலை. நம்ம பஸ் ஃபேன்ஸ்னாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபராலும் சரி, பஸ்ஸுகளுக்கு கொஞ்சம் சைடு கொடுங்க. பெரிய வண்டி வந்தால் சின்ன வண்டி கொஞ்சம் ஒதுங்கி போங்க, நம்மளுடைய சேஃப்டிக்காக முழுக்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 4-வே ட்ராக் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த லைனில் பஸ் ஓட்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4-வேன்றப்போ ஆப்போசிட்டில் வர வண்டிகள்லாம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா 4-வேலேருந்து உள்ளே கிராஸ் ஆகி உள்ள வில்லேஜுக்குள்ளே போகுது. 4-வே போட்டாங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸுனாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸஸ்னாலும் சரி, டைம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இந்த லைனில் 4-வே போடுறாங்க அப்படின்னு என்னன்னு தெரியல. ப்ளஸ் டோல்கேட் போடுவாங்க. டோல்கேட் வந்து அதிகமாக போட்டு அதிகமாக சார்ஜ் பண்ணாங்கன்னா பஸ் ஃபேரெல்லாம் கூட்டுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போடாட்டாலும் மக்களுக்கு தான் பாதிப்பு. ரோடு போட்டு டோல்கேட்டுன்ற பேரில் வந்து காசை வசூல் பண்ணி மக்கள்கிட்ட எடுக்கிறாங்க. ரோடு போடலாம், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் சாலை விபத்து ஏற்படுது. அது மக்களுக்கு தான் பாதிப்பாக இருக்குது. எல்லாமே மக்களுக்கு தான் வந்து விடியுது. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப வந்து 4-வேல ஜாயிண்ட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ், டவுன் பஸ்ஸு போகுதுங்க. பஸ்ஸோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் பஸ்ஸுங்க. ரூட்டு பார்த்திங்கன்னா காரைக்குடி டு கீழச்சேவல்பட்டி. இந்த பஸ்ஸோட வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், இன்ஸ்டாகிராமையும் போட்டிருக்கோம். கரெக்டாக நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த பஸ்ஸோட ஃபேன்ஸ் யார் இருந்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா குன்றக்குடி முருகன் கோயிலுங்க. இது வந்து குன்றக்குடி முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு நான் இன்னும் ஒரு டைம் கூட போனது கிடையாது. ஆனால் இந்த லைனில் நிறையா ட்ரிப் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பம்சம், ஸ்பெஷாலிட்டி, இந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குன்றக்குடி பிள்ளையார்பட்டி ஃபஸ்ட் ஃபேன்ஸ் யாரும் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு. குன்றக்குடி முருகா அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. நிறையா ஒரு ஃபேமஸான கோயில் தான். ஆனால் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியலை. கோயில் பெருசாக சின்னதான்னு கூட தெரியலை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நம்ம பஸ் ஃபேன்ஸும் நானும் நிறையா தெரிஞ்சுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். உங்க ஹாபிஸ் என்ன? அடித்தால் வரைத்தால் குத்தால். ஓ, நீங்க ஃபுட்பால் அண்ட் வாலிபால் பிளேயரா? அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருந்தா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரப்போகிறது பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுங்க. பிள்ளையார்பட்டினாலே இந்த கோயில் தாங்க. பிள்ளையார் கோயில் தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில். இந்த கோயிலுக்கு நான் 1 டைம் போயிருக்கேன். ஆனால் சாமி மூட்டத்தில் உள்ளே போய் வெளியில் சவாரி போயிட்டு வந்திருக்கேன். இந்த கோயில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பஸ் ஃபேன்ஸு நம்ம என்ன பஸ்ஸில் பார்த்திங்கன்னா தலை அஜித் அவர்களுடைய தீனா படம் ஓடிச்சுங்க. அது நல்ல படம், நல்ல ஒரு சூப்பரான படம். படத்தை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறோம் சூப்பராகவே. ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மானகிரி ரூட்டுங்க. மானகிரி ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. என்னென்னாலுமே ஒரு வண்டியோ 2 வண்டியோ இந்த ரூட்டில் மானகிரி ரூட்டில் ஒரு சிங்கிள் போவாங்க. நம்ம என்என்எஸ் எக்ஸ்பிரஸ் எல்லா டைம் 4 சிங்கிளும் அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைவேட் பஸ்ஸஸ், நம்ம எஸ்கேடியோட டவுன் பஸ் நிற்கிது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம என்என்எஸ் நிற்கிது. அது போக எஸ்விஎஸ்ன்னு திருப்பத்தூர் டு திருச்சி ஆப்ரேட் பண்ண பஸ் நிற்கிது.
ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பைபாஸ்னு சொல்லுவாங்க. திருப்பத்தூருக்குள்ளே உள்ளே போகாமே வெளியில் அவுட்டரில் போகலாம். அதனால் திருப்பத்தூர் பைபாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருப்பத்தூர் போகாமல் சில பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போவாங்க. இப்போ போகிற பஸ்ஸை பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேஷன் பஸ் அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும், திருப்பத்தூருக்குள்ளே போகாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டெலாம் பார்த்திங்கன்னா 4-வே ட்ராக் வந்தால் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற 2 புளிய மரம் ரோட்டில் இருக்கிற புளிய மரத்தை பூரா கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. நான் புளிய மரம் இருக்கிறப்ப ட்ராவல் பண்ணுறப்போ நல்லா சூப்பராகவே இருக்குது. மரங்கள்லாம் எடுத்துட்டால் ட்ராவல் பண்ண நல்லாயிருக்கும். பட் நேச்சுரல் எதுவுமே பார்க்க முடியாது. மரம் செடி கொடி எது இல்லாமல் இருந்தால் ரோட்டில் நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் பண்ண சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த ஊர் பேர் வந்து எஸ்எஸ் கோட்டை. எஸ்எஸ் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு அகலமாக போட்டிருப்பாங்க. இப்படி இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, பஸ்ஸுகள் போகிறது வர்றது போக்குவரத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் ரோடு போட்டுவிட்டால் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரோட்லாம் பார்த்திங்கன்னா 2 வண்டி போகிறதுக்கு கரெக்டான பிளேஸாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா மங்கி அனிமல் குரங்குன்னு சொல்லுவோம்ல, பார்த்திங்கன்னா குரங்குலாம் நிறைய அந்த லைனில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா டைம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனில் வந்து மங்கி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிடி அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஓடும். பொன்னமராவதி ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மாரியிலேருந்து பொன்னமராவதி ஒயிட் கலர் பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் ஒரு டிரைவர் கண்டக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் அந்த பழக்கடைகளில் உள்ள பழங்கள், கெட்டுப்போன பழங்கள், பழைய பழங்கள்லாம் வந்து வேஸ்ட்டு போடுவாங்களாம். அந்த பழங்கள்லாம் எடுத்து கொண்டு போய் இந்த அனிமலுக்கு, இந்த குரங்குகளுக்கு வந்து அந்த சிடி பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் போய் நிப்பாட்டி வச்சுட்டு போகிறாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணுறப்ப அவங்க வந்து அதில் வச்சுட்டு போயிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு நல்ல பழக்கம், நல்ல இது குட் ஹேபிட். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் பஸ்ஸஸ் வண்டிலாம் ஸ்க்ராப்பில் போட்டிருந்தாங்க. இங்கே தான் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஸ்க்ராப்படு பஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சு தான் உடைப்பாங்க. என்னென்ன ஸ்க்ரீன் கோஸ் பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பவானி 7900 கிங்கு இப்போ 777 ஓடிக்கிட்டு இருக்குது. இதுலேயும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ பண்ணியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஆர்டி பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். எம்ஆர்டி பஸ் இது வந்து காளையார் கோயிலில் என்னமோ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா பிஆர்பி ஒரு பிஆர்பி கிடையாது, சரவணான்னு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரவணா இந்த பஸ்ஸோட ரூட் வந்து நம்ம மேலூர் டு துறவங்கோச்சி லைனில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணா இவங்க பஸ்ஸில் நம்ம வீடியோ சீக்கிரமாக பண்ணுவோம். பார்த்திங்கன்னா எம்ஆர்டி பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஆர்டி பஸ்ஸு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டி தான். அந்த வண்டி நம்ம டிரைவர் சைடு போட்டுருவாங்களா என்னென்னு தெரியலை. சைடு போடுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஃபேன்ஸாக இருந்து அதை ரசிக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஒரு பஸ்ஸில் இருந்து 100 பஸ்ஸை ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம பஸ்ஸு சைடு போட்டாங்கன்ட்டு. ஆனால் அந்த பஸ்ஸில் இருக்கிறப்ப ஐயோ இந்த பஸ்ஸில் நம்ம சைடு போட்டு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் டிரைவர் என்னை சைடு போட்டாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா எம்ஆர்டிலாம் போய் ஆல்ட் ஆகுது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 4:20-25 போகும், திரும்ப 5 மணிக்கு டயர் எடுக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் குயிக்காக தான் போவாங்க. ஆனால் நம்ம பஸ் பார்த்திங்கன்னா 80 லாக்கு தான். இந்த 80 லாக்கை வச்சு தான் டயர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தான். 80லே ஓட்டுறது தரமாக தான் வேணும். ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அதை விட இப்போ வர்ற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் 2020க்கு அப்புறம் வர்ற கவர்மெண்ட் பஸ்ஸஸ், ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 80 லாக் பண்ணி தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள், எல்லோ கலர் போர்டு, மஞ்சள் போர்டு வண்டி வாகனங்கள் ஃபுல்லாமே, வாடகை வாகனங்கள் பூராமே பார்த்திங்கன்னா 80 லாக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போனால் 4-வேலே போனோம்னா விருதுநகர் ரோடு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ரைட் சைடு கட் பண்ணிடுவோம். மாட்டுத்தாவணி ரோடு ஒத்தக்கடை போய் மாட்டுத்தாவணி போகும். அந்த நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, யானை மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையை பார்த்திங்கன்னா ஒரு யானையை பார்க்குற ஃபீலிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதனாலே இந்த மலைக்கு யானை மலைன்ற பேர் இருக்கா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா எனக்கு தெரிஞ்சால் நம்ம மதுரை ஃபஸ்ட் பேன்ஸ் சொல்லுங்கள் மறந்துடாமல். ஒத்தக்கடை வந்தாச்சு. நம்ம என்என்எல் சரவணன் பஸ்ஸில் சூப்பராகவே ஒத்தக்கடையிலேருந்து இனி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மதுரை மாட்டுத்தாவணிக்கு போயிடுவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேஷன் பஸ் போகுது. வெற்றிகரமாக நம்ம கார்ப்பரேஷன் பஸ் டிஎன்எஸ்டிசி பஸ் சைடு போட்டாச்சு. நம்ம என்என்எல் பஸ்ஸு டிரைவர் எல்லாம் சும்மா மாசாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. டிரைவிங்கில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கனால டிரைவிங்கோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிடி பஸ்ஸு, இந்த பஸ்ஸை தான் நான் சொன்னேன். இந்த பஸ்ஸில் போடுற டிரைவர் கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் வந்து அந்த குரங்குகள் அனிமலுக்கு வந்து நிறையா வந்து அந்த பழங்கள், வேஸ்ட்டு பழங்கள், கழிவு பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு தான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும். மாட்டுத்தாவணி பஸ்ஸோட என்ட்ரன்ஸ் ஆர்ச், அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரைக்கு மாட்டுத்தாவணிக்கு ஒரு அழகு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும். அதை எடுத்துட்டாங்க. என்ன காரணமாக இன்னும் அதிக டிராஃபிக் ஆகுது அப்படின்றனால வந்து கவர்மெண்ட்டு கோர்ட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. அதனால் அது எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கவனக்குறைவுனால மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அந்த இது பார்த்திங்கன்னா ஆர்ச்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஜேசிபி மேலே வந்து ஜேசிபி ஓட்டர் ஆப்ரேட் பண்ணுற டிரைவர் என்ன ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மன வருத்தமாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மதுரை டு தேவக்கோட்டை என்என்எல் சரவணன் பஸ்ஸோடைய கண்டக்டர் அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணா உங்கள் பேருண்ணே? என் பேர் குருநாதன். எந்த ஊருண்ணே? ஒத்தக்கடை. சரி, நம்ம இந்த ரூட்டு தான். சரிண்ணே. நம்ம என்என்எல் இதில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க? 7 வருஷமா ஓடிக்கிறீங்க. 7 வருஷமா ஓடுறீங்க. 7 வருஷமா சரவணன் தான் ஓடுறீங்கண்ணே? ஆமாம், சரவணன் ஓடிக்கிறீங்க. சரிங்க. நம்ம சரவணன் என்என்எல்னாலே காரைக்குடி பேஸ் பண்ண கம்பெனி. நம்ம சரவணன் இந்த குரூப்பில் வந்து எத்தனை வண்டினே இருக்குது? எங்ககிட்ட வந்து தனியாக ஒரு 4 வண்டி இருக்குது. 4 வண்டி இருக்குது. லைன் வண்டி 4. அது ஒரு ஸ்பேர்ண்ணே? ஸ்பேர் இருக்குது, 2 ஸ்பேர் இருக்குது. லைன் வண்டி எந்தெந்த ரூட்னே ஓடுது? மதுரை தேவக்கோட்டை ஓடுது, அறந்தாங்கி ஓடுது, தேவக்கோட்டை அறந்தாங்கி, ஏம்பல்பட்டு கோட்டை ஓடுது. சரிங்க. இப்போ நம்ம மதுரை டு தேவக்கோட்டை இந்த வண்டி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? இப்போ 4 வண்டி இருக்குது. 4 வண்டி உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? பேஜ் வண்டி மதுரை வண்டி. இந்த வண்டி தான் மதுரை வண்டி. சரிங்க. இந்த வண்டி மொத்தம் 5 சிங்கிள் ரொட்டேஷன் ஆல்டு. இன்னைக்கு வண்டி எங்கே ஆல்டு? இன்னைக்கு வந்து மதுரை ஆல்டு. நேற்று வந்து தேவக்கோட்டை ஆல்டு இருக்கும். சரிங்கண்ணா. சரி, மொத்தம் 5 சிங்கிள் வண்டி. இப்போ நம்ம மதுரை டு தேவக்கோட்டை எவ்வளோ நேரத்தில் ஓட்டுறீங்க? நான் ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டுறோம். 2.5 மணி நேரத்தில் ஓட்டிடுவீங்க. சரிங்கண்ணே. நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணே. 7 வருஷமா ஓடுறீங்க சரவணன், இந்த குரூப் பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணே. இங்க கம்பெனில எங்க ஓனர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். தனியா வண்டியில இருந்து எல்லாத்துலயுமே எங்க ஓனர் வந்து தனியா. சரி. வண்டி போறதுல இருந்து டிவி எல்லாத்துலயுமே ஸ்பெஷலிஸ்ட். வருஷம் வண்டி. இப்ப என்என்எல்னாலே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 வண்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்என்எல் குரூப்னாலே அப்படித்தான் வருஷம் வண்டி. ஆனா இதுல வந்து எங்க ஓனர் பெஸ்ட். என்ன நம்ம கேக்குறது பூரா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப வந்து இந்த வண்டி வந்து எவ்வளவு நாளே ஆகுது? வண்டி வந்து 5 மாசம் ஆச்சு. 5 மாசம் ஆகுது. இப்ப புது வண்டி இதுக்கு வருது. நீ ஒரு வாரத்துல வந்துருமானே? 10 நாள் வந்துடும். 10 நாள் வந்துடும் புது வண்டி. மேக்ஸிமம் வந்து ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துல ஒரு 6 மாசம் தான் ஓட்டுவீங்களா எனக்கு? அதுக்கப்புறம் சேல் பண்ணிடுவீங்க. சரிங்க. உங்களுக்கு அப்படியே டியூட்டி அப்படின்னே? எங்களுக்கு டியூட்டி வந்து ரொட்டேஷன் 4 நாள் டியூட்டி, 3 நாள் ரெஸ்ட் வரும். கண்டினியூஸா 4 நாள் ஓடிக்கிறீங்க. அது 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவீங்க. அது 3 நாள் ரெஸ்ட் அப்ப வேற வண்டி நம்ம கம்பெனி வண்டியை மாத்திக்கலாம். மாத்திக்கிறோம். கம்பெனி சொன்னா எல்லாம் மாத்திக்கிறீங்க. சரிங்க. இப்போ வந்து இந்த வண்டி ரொட்டேஷன் ஆல்றனால வந்து இப்ப காலையில வந்து எத்தனை மணிக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்க? 6:40 தேவக்கோட்டையில இருந்து. ஆல்டார டைம்னா இன்னைக்கு நைட்டு வந்து 10:30. சரிங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கம்பெனியை பத்தி சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஓனர் எல்லாமே கம்பெனியில பொறுத்தவரை எல்லாமே கரெக்டா இருக்கும். மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓனர் அதுக்கு மேல. சரிங்களா. எங்களுக்கு எல்லாமே ஓனர் மாதிரி இல்ல, நண்பர் மாதிரி. எங்க ஓனர் எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேன்ஸ் என்என்எல் ஃபர்ஸ்ட் பேன்ஸ் என்ன சொல்றீங்க? எல்லாருமே எங்க முக்கியம் அவங்க தான். ஃபர்ஸ்ட் பேன்ஸ் தான் அதிகம். அவங்க இல்லாம இல்ல. சரி, எல்லாருமே அவங்க தான். சரி, என்ன சொல்றீங்க? வேற என்ன? சரிங்க. அடுத்த வண்டி ஒரு வாரம் கழிச்சு வரும்னா கரெக்டா வந்து வீடியோ பண்ணுவோம். சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. வீடியோக்கு பெர்மிஷன் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்துருக்க நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணே. கண்டிப்பா. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்துருப்பீங்க நம்ம என்னென்ன சரவணன் பஸ்ஸோட வண்டியோட இன்டீரியர் வீடியோ, கேப் இன்டர்வியூ வீடியோ, டிரைவர் கண்டக்டர் இன்டர்வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. டிரைவர் இன்டர்வியூ எடுக்கல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தம்பி நான் மீடியாக்குள்ளேயே வரமாட்டேன் தம்பி. இது வரைக்கும் நான் எந்த ஃபோனில் எந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது தம்பி, வேணாம் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் எடுக்கல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்ல புது வண்டி அப்டேட் ஆகுது. அப்போ அந்த அண்ணன்ட்ட கம்பல் பண்ணினாலும் இன்டர்வியூ எடுத்துருவோம். இந்த வண்டியில் கண்டக்டர் மட்டும் இன்டர்வியூ எடுத்துருக்கல, டிரைவர்கிட்ட எடுக்கல. அதனால இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம காரைக்குடி டு
மதுரை வரைக்கும் சரவண வண்டியில் சூப்பராக வீடியோ பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். கேபின் ரைட் வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கு மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். நிறையா பேர் கேட்குறீங்க வீரா ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை டு ராமநாதபுரம் ஆப்ரேட் பண்ணுற வேல்முருகன் வீடியோ போடுங்க, வாகிஸில் வீடியோ போடுன்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை செக் பண்ண பண்ணுறீங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் தேனி இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். நிறையா பஸ்ஸஸில் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தடுத்து அப்படியே புது புது பஸ்ஸஸ் வீடியோவாக போடுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த என்என்எல் சரவணன் பஸ் ஃபேன்ஸ், என்என்எல் பஸ் ஃபேன்ஸ் மறந்துடாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.